அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நான் தேவனுடைய இரத்தத்தை குறித்து உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் லெந்து நமக்கு காலம் என்று ஆரம்பிக்கும். கிறிஸ்தவர்கள் அநேகர் அந்த லெந்து நாட்களை கைப்பற்றி கொண்டு அந்த நாட்களிலே தங்களைத்தானே ஒடுக்கி கர்த்தரையும் அவருடைய பாடுகளையும் சிலுவையின் தியானம் என்று சொல்லி பல காரியங்களை நினைத்து இந்த நாட்களிலே அவருடைய பாடுகளை சிந்தித்து அதற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த தியானங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே, இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் இருக்கும் வாரங்களிலே உங்களோடு கூட இயேசுவின் இரத்தத்தை குறித்து பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது அவருடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்பதை நீங்கள் கொஞ்சமாகிலும் விளங்கி கொண்டால்தான் அவர் நமக்காக செய்த தியாகத்தையும் அந்த இரத்தத்தினுடைய மகிமையையும் நாம் ஓரளவாகிலும் விளங்கி கொள்ள முடியும். இந்த காரியங்களை உட்கார்ந்து யோசிக்க சிந்திக்க தேவன் உங்களுக்கு தம்முடைய பெரிய கிருபையின் மூலமாக விளக்கத்தை கொடுத்து அதை விளங்கி கொள்ளவும் அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், மெச்சிக்கொள்ளணும். இந்த விதமான ஒரு அன்பா, இப்படிப்பட்ட ஒரு தியாகமா, இது என்னென்ன விளங்கி கொள்ளவே முடியலையே. அதில் நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, ஏதோ நீங்கள் பிறந்து அவரோட கூட வந்து பழகி சரி இந்த பிள்ளைக்காக நான் இதை செய்யலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் செஞ்சார். நீங்கள் காட்டின அன்பின் நிமித்தமாக நீங்கள் அவருக்கு செஞ்சதெல்லாம் அவர் நினச்சி, இப்படி நமக்கு செஞ்சால இந்த பிள்ளைக்கு நம்ம எதனாச்சும் செய்யணுமே, அப்படி அவர் ஒரு எண்ணம் கொண்டு செய்த ஒரு காரியம் அல்ல இந்த மகா பெரிய செயல். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியின் வசனம் சொல்லுது. யோசித்து பாருங்க, ஏறக்குறை 2000 வருஷத்துக்கு மேல் ஆயிடுச்சு அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி. அப்படிப்பட்ட அந்த மகிமையான காரியத்தை இந்த உலகத்துல நீங்க தோன்றி வருகிறதற்கு முன்பதாகவே அது என்ன மாதிரியான அன்பா இருக்கும் யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் நினைச்சு கூட பார்க்கறது இல்லைல்ல. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ண அன்றைக்கு முதல் நாள் இப்படி இருப்பேன், நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன், அப்படியெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், நினைக்கிறது கூட இல்லை. நம்ம நினைச்சாலும் அந்த காலகட்டம் வர்றதுக்கு முன்னாடி மறந்தே கூட போயிடுவோம். யோசித்து பாருங்க. அப்படி நம்ம முன்கூட்டி நினைச்சு முன்கூட்டி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினைச்சு எத்தனை காரியங்களை நம்ம செய்யறோம். அதுவும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக. அப்போ அந்த தெய்வ அன்பு நம்ம உலகத்துல வரப்போகிறோங்கிறது அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா நமக்கு தெரியவே இல்லை. நம்ம அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அதுக்கு தகுதியாகும்படியாக ஒன்றும் செய்யல. மகா பெரிய கேடுகட்ட பாவிகள் அதை தான் செஞ்சிருக்கோம். நம்ம நல்ல பாவம் செஞ்சிருக்கோம். அதான் தாவீது சொன்னாரு, தாயின் கருவிலேயே பாவம், அங்கிருந்து பிறந்து முத்துராய் எல்லாம் வந்ததே அத்தனையும் பாவத்துல. இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அவங்க நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, ஸோ நம்ம அதுக்கு ஈடா இதை செய்யணும் அதை செய்யணும், நம்ம திரும்பி ஈடா காட்டுகிற அன்பு தான் நம்ம பழக்கம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லை. அவர் நம்ம மேலே முதல்ல அன்பு வச்சுட்டாராம். எப்படி யோசித்து பாருங்க. ஹெப்சிபா குணாளன் உலகத்தில் ஒரு பிள்ளையா தோன்றி இவ்வளோ பெரிய பொம்பளையா ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் என்னைக்கோ என் மேலே அன்பை வச்சு என்னைக்கோ தன்னுடைய குமாரனை எனக்காக அனுப்பிச்சு இந்த பிதா. அவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. நான் அவரை நேசிச்சனோ நேசிக்கலையோ, அவர் என்ன நேசிச்சார். அவர் என் மேல கண்ணை வச்சுட்டார். அவர் என் மேல பிரியம் வச்சுட்டார். இவ எனக்கு தான். யோசித்து பாருங்க. இவன் எனக்கு தான். அந்த பாட்டு பாடுறோமே, சின்னஞ்சிறு வயதிலே என்னை முன் குறித்து விட்டார், தூரம் போயினும் தெரிந்து கொண்டாருன்னு. சின்னஞ்சிறு வயதுல கூட இல்லை, நீ உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டார், இது என்னுடையது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அன்பு. நீ அவரை பார்க்கல, அவரை அறியல, ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாரு அழகா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, தாயின் கருவுல என்னுடைய அவயவங்களெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்துட்டீங்கப்பா. நான் யாருன்னு நீங்க பார்த்துட்டீங்க. அது என்ன மாதிரியான அன்பம்மா. அப்பேற்பட்ட அந்த அன்பு நமக்கு என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய ரத்தத்தையே சிந்தியிருக்கார். அந்த அன்பை நீங்க விளங்கி கொண்டாதான் அந்த ரத்தம் எவ்வளவு ஒரு மகிமையான ரத்தம், பாவமே இல்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், துடிக்க துடிக்க நமக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்தம். அந்த ரத்தத்தினுடைய வல்லமை,
அந்த ரத்தத்தினுடைய மகிமையை நினைச்சு 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 ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ரத்தம் எனக்கு இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம், எனக்கு என்ன கவலை, எந்த வியாதி என்ன பண்ண போகுது? ஐயோ பில்லி சூனியம் மாயம் மந்திரம் தேவையே இல்லை. இவ்வளோ வல்லமை உலக தோற்றத்துக்கு பில்லி சூனியம் பண்ணவன் நேற்று நினைச்சான் இன்னைக்கு நினைச்சா உனக்கு சூனியம் பண்ணணும்ன்ட்டு. ஆனா உன் ஆண்டவர் உன்னை உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நேசிச்சிட்டார். நேசித்த அவர், பெரிய வைத்திருக்கிற அவர் உன்னை போய் கேவலம் இந்த ஒரு எலுமிச்சை முட்டைக்குமா உன்னை இரையாக்குவார்? இல்லை, அதுல ஒரு வல்லமை கிடையாது. அது சபிக்கப்பட்டது. கர்த்தர் முற்றிலுமா ஜெயம் கொண்டது. அதை போய் நம்ம நினைச்சுக்கிட்டு பெருசுப்படுத்திக்கிட்டு, ஓ இப்படி பண்ணிட்டான், ஓ அப்படி பண்ணிட்டான், ஓ அது இப்படி ஆட்டுது, இப்படி வந்து அவமானம். அந்த ரத்தத்தை உட்கார்ந்து நினைங்க. இப்பேற்பட்ட மகிமையான ரத்தம், சகலத்தையும் ஜெயித்து எழுந்த ரத்தம். யோசித்து பாருங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெறும் சிலுவையில மாத்திரம் அரைஞ்சி அப்படியே உயிரை விட்டு போயிடல. என்ன பண்ணாராம்? உங்களுக்காக எனக்காக. இந்த பிசாசு ஒன்றும் இல்லை, அவன் ஒரு டுஸ் அவருடைய பார்வையிலிருந்து காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு? செத்து போன மனுஷன் அங்கிருந்து இறங்கி பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துல போய் அந்த பயங்கரமான அசுத்த ஆவிகள் அவரை யோசித்து பாருங்க, எப்படி ஏறி மிதிச்சு அவரை அந்த 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்க கூடாதுன்னு அவர் அப்படியே முடிஞ்சிச்சு. அவன் கதை முடிஞ்சதுன்னு உட்கார்ந்து அமுக்குன்னு அவர் அமுக்கியிருக்கோம் எத்தனை ஆயிரம். ஆனா அத்தனையும் அவர் என்ன பண்ணறாங்க? கிழிச்சுக்கிட்டு எத்தனை ஆயிரம் பிசாசு மேல உட்கார்ந்தாலும் அத்தனையும் அவர் ஒத்தரை தள்ளிட்டு மேல ஜெயமா வந்தார். அப்போ அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர், அவ்வளவு கிருபையுள்ள ஆண்டவர், அவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர், மேலான தேவன், அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு துணையா நின்று நான் நிற்கிறேன், நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்றப்போ எதுக்கு பயப்படுறீங்க? வெக்கமா இல்லை? எனக்கு இது பயம், எனக்கு அது பயம், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ப்ளீஸ் தயவு செய்து தேவனை வேதனைப்படுத்தாதீங்க. உங்களுக்காக தியாகம் செஞ்ச கர்த்தரை துச்சமா நினைச்சிடாதீங்க. அவருடைய அன்பு, அவருடைய ரத்தம் அவ்வளோ பெருசு. அந்த ரத்தத்தின் வல்ல மகாமேன்மை. அவர் சொல்றாரு இல்லையா லேவியர் ஆகமத்துல, அந்த வல்லமை, அந்த ஜீவனுடைய உயிரே எங்க இருக்கான்? ரத்தத்துல. அதனாலதான் அவர் சொன்னார் பழைய ஏற்பாட்டுல ரத்தத்தை சாப்பிடாதீங்க. தயவு செய்து ரத்தத்தை சாப்பிட்றவங்களா இருந்தா அந்த பழக்கத்தை விட்டுருங்க, வேண்டாம். ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ளீஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அடித்து புசின்னு சொன்ன ஆண்டவர் தான். அந்த மாம்சத்தை புசிப்போம், ஆனா தயவுசெய்து அந்த ரத்தத்தை போய் வறுத்து சாப்பிட்ற வேலை வேண்டாம். ஆனா அந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. அந்த உயிரையே உங்களுக்காக கொடுத்தார். அப்படி என்னங்க இந்த ரத்தத்துல பெருசா இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அது மகா மேன்மையான ரத்தம். அந்த ரத்தத்தை குறித்து உங்ககிட்ட 6 பாயிண்ட் பேச போறேன். இன்னைக்கு முதல் பாயிண்ட் சொல்றேன் உங்ககிட்ட. இந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமா? நம்மை மீட்டு கொண்ட ஒரு ரத்தம். பாவத்துல முங்கி போன நம்மள இன்னைக்கு எத்தனையோ பேர் நகை கொண்டு போய் என்ன பண்றோம்? அடமானம் வைக்கிறோம். அடமானம் வச்சு சீட் அனுப்புவான் அவன். சேடு என்ன சொல்லுவான்? உன் நகையெல்லாம் முங்கி போகுது. ஏன்? நீ வட்டி கட்டலை, அசல் கட்டலை, ஒன்றும் கட்டலை, நீ வாங்கின கடனுக்கு ஒன்றுமே நீ செலுத்தலை. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாவ கடன் நிறைய வாங்கியிருக்கோம். இதை செஞ்சு அது எத்தனை பொய், எத்தனை பொய், எத்தனை பித்தலாட்டம், எத்தனை தப்பு, எத்தனை தண்டா. பேச்சில் உண்மை கிடையாது, சொன்ன காரியத்தை நிறைவேறது கிடையாது. பலவிதமான பொய்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாவங்களை செஞ்சு என்ன பண்ணியிருக்கோம்? நல்லா சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு நோட்டீஸ் வருது சாத்தாங்கிட்ட இருந்து, ஏய் நீ எங்கே தெரியுமா போகிற? நித்திய நரகத்துக்கு தான், முங்கி போச்சு உன் வாழ்க்கை, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போ இந்த நகையை மூக்கணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? சேடு கடையிலேருந்து பணத்தை கட்டணும். எவ்வளோ பணமோ வட்டியும் அசலுமா கட்டி முடிச்சாதான் உங்கள் நகை உங்களுக்கு திரும்பி வரும். இல்லைன்னா அவன் எடுத்துப்பான். க்ளோஸ். அதே மாதிரி உங்கள் பாவத்திலிருந்து முங்கி போகிற பழக்க வழக்கங்கள், முங்கி போன ஒரு ஜீவியம், ஒன்றுமே இல்லாமல் செத்து போன ஒரு ஜீவியம் போல உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? அதுலேருந்து வெளியில் வரணுமா? எப்படி வருவீங்க? ஒரே ஒரு வழி. கடன் தொல்லையில் இன்னைக்கு நான் முங்கி இருக்கிறேன். என் கடனை விட்டு நான் எப்படி வருவேன்? இந்த பயங்கரமான தவறுகளிலிருந்து நான் எப்படி வருவேன்? ஒரே ஒரு வழி, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பாவத்தில் நான் முங்கி இருக்கனே, தகாத உறவில் நான் உட்கார்ந்து இருக்கனே, 15 வருஷமா இன்னொருத்தையுடைய புருஷனை நான் வச்சுட்டு இருக்கனே, இன்னொருத்தைய நான் வப்பாட்டியா வச்சுக்கிட்டு இருக்கனே, நான் எப்படி வருவேன் இந்த ஜீவியத்துல இருந்து? ஐயோ நாங்கள் இப்படி வாழ்ந்துட்டோமே, 15-20 வருஷமா நாங்கள் இப்படியே இருந்துட்டோமே. என் வாழ்க்கையே உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்லியிருக்கேன். என் புருஷன் என்னை விட்டு போய் 32 வருஷம் இன்னொரு பெண்ணோட இருந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் தான்.
ஒரு நாள் ஆண்டவர் இவ்வளவு நாள் இருந்துட்டு அவ்வளவுதான் முடிச்சிரு வாழ்க்கை, இப்படியே இல்லை. அது எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் அவர் பாவத்திலிருந்து விடுவிக்கிற கர்த்தர் தான். நான் வாழ்நாளெல்லாம் இப்படியே குடிச்சே கிடக்கிறேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றது? விடுவிப்பார். எப்பேற்பட்ட பாவமாய் இருந்தாலும் அவர் விடுவிக்கிற தேவன், அவர் மீட்டு கொள்ளுகிற தேவன். அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுது. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இந்த இடத்துல சுத்திகரிக்கப்படும்னு சொல்லுது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா இருக்குது. இட் வில் ரிடீம், மீட்டுக்கொள்ளும். உங்களை அந்த பாவத்திலிருந்து, துரோகத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டு கொள்ளுகிற ஒரே ஒரு வழி இந்த இயேசுவின் ரத்தம் தான். ஸோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரத்தத்தால என்னை கழுவிக்கிறப்பா, உள்ளும் புறமுமா அப்படியே ராஜா முங்கி எழும்புற உங்களுடைய ரத்தத்துக்குள்ள சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி சொல்லி ஆண்டவரே இந்த ரத்தம் என்னை கழுவட்டும், இந்த ரத்தம் என்னை மூடட்டும். எப்பேற்பட்ட பயமோ, எப்பேற்பட்ட திகிலோ, எப்பேற்பட்ட காரியமோ, ஆண்டவரே இந்த வியாதியின் கிருமிகள் எல்லாம் அந்த ரத்தத்துல சாகட்டும். ஆண்டவரே அந்த இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வல்லமையான ரத்தம், மீட்டுக்கொள்ளும். முற்றிலுமா உங்க சூழ்நிலையை தலை கீழாக மாற்றும். ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், சான்ஸே இல்லை. எங்க இருந்து நான் இத்தனை ஆயிரம் கொடுத்து இந்த நகையை வெளியில எடுக்க போறேன்? எந்த காலத்துல முங்கி போச்சு, காலம் கடந்து போச்சு, இதுல இருந்து வெளியில வர தப்பிக்க வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது. உங்க வாயை திறந்து சொல்லுங்க, இந்த இயேசுவின் ரத்தம் என்னை விடுவிக்கட்டும் ஆண்டவரே, என்னை மீட்டு கொள்ளட்டும் அப்பா. இந்த கடன் தொலைவிலிருந்து இந்த இயேசுவின் ரத்தம் என்னை மீட்கட்டும், இந்த வியாதியிலிருந்து மீட்கட்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்கட்டும் ஆண்டவரே. புள்ள தொலைஞ்சு போயிட்டானா, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை அவன் மேல ஊற்றுகிறேன், மீட்டு கொள்ளும் ஆண்டவரே. தொலைஞ்சு போன அவனை திரும்பி கொண்டு வாரு ராஜா. அவருடைய ரத்தத்தால முடியாதது என்ன? சும்மாவா அவர் அந்த ரத்தத்தை சிந்தினாரு? அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை நம்ம உணர்ந்து அந்த ரத்தத்தை நாம் அப்பியாசப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. ஆகவேதான் அவருடைய ரத்தத்தை குறித்து இந்த நாள்ல உங்ககிட்ட பேசுறேன். அந்த ரத்தம் அவ்வளவு வல்லமையான ரத்தம், அவ்வளவு மகிமையான ரத்தம். தயவு செய்து அவருடைய அன்பை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ரத்தத்தினுடைய வல்லமையை நீங்க உணர்ந்து அந்த ரத்தத்தை நீங்க பரிசுத்தமா கருதி உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து அப்பியாசப்படுத்துவீங்க. அப்பேற்பட்ட அந்த மகிமையான ரத்தம் இந்த நாளில் உங்களை விடுவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை உங்க தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்க. வேற யாரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தவும் முடியாது. அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அந்த பரிசுத்த ரத்தம் உங்களை கழுவட்டும். கழுவி அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்துக்குள்ள நீங்க நிக்கணும். அந்த பரிசுத்தத்தை உரிமை பாராட்டணும். அந்த ரத்தத்தின் வல்லமையில நீங்க நடக்கணும். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பான பிதாவே, இந்த நாளிலேயும் உம்முடைய அன்பை குறித்தும் உம்முடைய ரத்தத்தின் வல்லமையை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து தியானித்து, இந்த விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறது. இந்த மகிமையுள்ள ரத்தம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பயம்பா ஐயா. வெறும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டால் போராது. அதை நாங்கள் முற்றிலுமாய் ரசித்து ஆண்டவரே, நம்பி ஆண்டவரே, ருசித்து ராஜா அந்த வல்லமையில நாங்கள் நிற்க வேண்டும். அதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீர் என்று நம்பி உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தை குறித்து இன்னும் நாங்கள் கண்டு கொள்ள, தெரிந்து கொள்ள, அப்பா இந்த ரத்தத்தை நாங்கள் மேன்மை பாராட்டி நிற்க நீர் எங்களுக்கு மனக்கண்களை திறந்து கொடுக்கிற தயவுக்காய் நன்றி. இயேசுவே உம்முடைய ரத்தத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். துதிகர மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரி அவர்கள் வெளியிட்ட ஒரு விசுவாசியின் அன்றாட அறிக்கை. ஒலிப்பேழை மற்றும் புத்தகங்கள் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியிலும் கிடைக்கும். ஒலிப்பேழை கூடுதலாக பெங்காலியிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்புத்தகம் மற்றும் MP3